பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை தூண்டல், கொள்கை வெளிப்பேறல், சமூக நீதி, அதற்காக போராடிய மாபெரும் தலைவராக இந்தியாவின் அடையாளம், தென்னகத்தினுடைய அடையாளம், நம் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக திகழ்ந்த தந்தை பெரியார் அவருடைய அண்ணன் மகன் சொல்லின் செல்வர் ஈவேகி சம்பத் இவர்கள் எல்லாம் நம் தமிழகத்திற்காக, தமிழர்களின் உரிமைக்காக போராடிய ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையில அவரது பேரன் தன்மான தலைவர் என்று அழைக்கக்கூடியவருக்கு தன்னுடைய நின்றமிக்க பேச்சால் செயலால் தமிழக அரசியல் வரலாற்றின் பக்கங்களை நிரப்பிய தலைவர்களின் முதன்மையானவராக திகழ்ந்தவர் எங்கள் தன்மான தலைவர் கே.வி.கே. இளங்கோ அவர்கள். அவர் இன்றைக்கு உண்மையே இல்லை. தமிழர்களின் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை செலுத்துவது என்ற தவறுகளை சொல்லி அதை வழங்கியவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து தமிழக தலைவர். இன்றைக்கு அவரது பேரன், மரபு வழி பேரன், கொள்கை வழி பேரன் மறைந்திருக்கிறார். இன்றைக்கு கலைஞரின் மகன் தளபதியார் அவர்கள் எங்கள் தலைவர் தன்மான தலைவர் ஈ.வி.கே. இளங்கோ அவர்களுடைய பணிகளை பாராட்டி ஒரு மத்திய அமைச்சராக தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்தியாவிலே பங்காற்றியதை பாராட்டி அது நினைவு கூறுகிற வகையில அரசு மரியாதை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு செலுத்தியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மன்ற கூட்டம் நடக்கிறது. மாநகராட்சியினுடைய மண்டலங்களில் நடக்கிற முதல் கூட்டம் என்பதனால எங்கள் தலைவர் தன்மான தலைவர் இளங்கோ அவர்கள் மறைவுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை, இதய அஞ்சலியை உங்கள் சார்பிலும் நண்பர்களின் சார்பிலும் நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன்.